அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை உங்களுடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தீர்க்கதரிசிகளோடு கர்த்தர் பேசுவாரு. ராஜாக்களுக்கு தேவையான செய்திய தீர்க்கதரிசிகள் மூலம்தான் கர்த்தர் பேசுவாரு. அப்படி ஒரு கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இப்ப எலியாக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்கிறாரு. நீ ஆகாப்ப போய் சந்திக்கணும். இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். இப்ப ஆகாப் ராஜா என்ன தவறு செய்தான் அப்படின்றத சொல்றார். நாகாப்ப கொன்னு அந்த திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்துட்டான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனா இருக்கிறாரு. இவன் செய்த தவற ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவன் கொலை செய்தான், அவனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டான். அதுதான் இங்க சொல்றாரு. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்துல வச்சு நாபோத்த கொலை செய்தையோ அதே இடத்துல உன்னுடைய இரத்தமும் சிந்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசணும்ன்றத எலியாவுக்கு சொல்லி அனுப்புறாரு. கர்த்தருடைய வார்த்தைய பெற்றுக்கொண்ட எலியா இப்ப ஆகாப்பை நோக்கி போறான். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். ஆகாப்புக்கு எலியா பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பகைஞனே. ஏன்னா ஏற்கனவே எலியானாலதான் 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாம தேசத்துல பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது ஆகாப் கர்த்தரை விட்டு பாகால வழிபட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை. இப்ப திரும்ப எலியா வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே, என் பகைஞனே, என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குது. அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானத கொலை செய்தா, அடுத்தவங்களோட பொருளை சொந்தமாக்கி கொண்டா, இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. அதனால அதை செய்யும்படியா நீ உன்னை விற்று போட்டாய். ரோமர் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல கூட பவுல் இதே மாதிரி ஒரு வார்த்தைய அங்க சொல்றாரு. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அப்ப இதுக்கு மாம்சீகமா செயல்படும் போது நம்ம பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு பாவ செயல்களை செய்யறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இங்க விற்கப்பட்டு பாவத்துக்கு தன்னை விற்று போட்டான் ஆகாப். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து, அடைபட்டவன்னா சிறையில அடைக்கப்பட்டவன், விடுபட்டவன் அப்படின்னா சுதந்திரமாய் இருக்கிறவன், 2 பேரையுமே சங்கரித்து, எல்லாரையும் சங்கரித்து, நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம்
இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா எப்படி இருக்கானோ அதுக்கு அப்படித்தான் அந்த தேசத்தோட ஜனங்கள் இருப்பாங்க. இப்ப ஆகா பாகால பின்பற்றதுனால இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை விட்டு பாகால பின்பற்றினாங்க. அதனால இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் பாவம் பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார். இப்ப உன்னுடைய குடும்பத்தை இங்க 2 குடும்பத்தை சொல்லியிருக்கு. யெரொபெயாம் அதே மாதிரி அந்நிய தெய்வங்களுக்கு பொண்ணு கன்றுக்குட்டிய செஞ்சு 2 இடத்துல வச்சு பலிபீடம் கட்டலாம். பெத்தேல்லையும் தான்லையும் வச்சு ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போக வைத்தான். அவனை குறிச்சு அந்த யெரொபெயாம் குடும்பத்தை குறிச்சு இதே 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள்ல நான் அந்த குடும்பத்தை அழித்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே மாதிரி பாசாவின் குடும்பம் அந்த குடும்பத்தை குறிச்சு 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 குடும்பத்தை போல உன்னையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், ஏசபேல் ஆகாப்போட மனைவி, அவதான் எல்லாத்தையும் செஞ்சா. ஆகாப்போட பேரை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி பொல்லாப்பான காரியத்தை செய்தது ஏசபேல் தான். ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், நாய்கள் அவளை தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகாப்பின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும். ஆகாப்போட சந்ததியில பிறக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் பட்டணத்துக்குள்ள செத்தா நாய்கள் சாப்பிடும், பட்டணத்துக்கு வெளியே மரித்து போனா ஆகாயத்து பறவைகள் தின்னும். அதாவது அடக்கம் பண்ண கல்லறையில வைக்கப்பட மாட்டாங்க. இததான் உபாகமம் 28வது அதிகாரத்துல அங்க இஸ்ரவேல் மக்களோட ஆண்டவர் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்னா ஆசீர்வாதமும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா என்னென்ன சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன சாபம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, உபாகமம் 28ல 26 வசனம் உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சாபமா சொல்லப்பட்டிருக்கு. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. மனைவி தூண்டி விட்டா அதை அப்படியே செய்து முடித்தான் ஆகாப். அப்படிப்பட்டவன் இந்த பூமியில வேற யாருமே இல்ல. கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த தன்னை விற்று போட்ட ஆகாப்ப போல வேற யாரும் கிடையாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விட்ட எமோரியர் செய்தபடி எல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விட்ட கர்த்தர் ஒரு 7 ஜாதிய துரத்தி அந்த தேசத்தெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்கும்படியா கொடுத்தாரு. அதுல ஒரு ஜாதி தான் எமோரியர். இந்த எமோரியர் பின்பற்றின கடவுள்களை, விக்கிரகத்தை இந்த ஆகாப் பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். விக்கிரகத்தை பின்பற்றி கர்த்தரை விட்டு தூரமா போய் விக்கிரகத்தை பின்பற்றி அருவருப்பானதை நடத்தி வந்தான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட போது, எலியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட போது
தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். உடனே தான் செய்த தவற ஆகாப் உணர்ந்து தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துறான். ரெட்டு உடுத்தி தன்னோட வஸ்திரத்தை கிழிக்கிறான். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது தங்களோட செய்த தவற உணர்ந்து மனம் திரும்பும் போது செய்யறது. ரெட்டை உடுத்திக்கிட்டான், உபவாசம் பண்றான், தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆண்டவர் நம்மளை தாழ்த்தும் போது அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர், மன்னிக்கிறவர். அவரிடத்துல அவர் மனம் திரும்பி வரும்போது அவர் ஏற்றுக்கொள்வாரு. இப்ப ஆகாப் தன்னை தாழ்த்துறான், தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்புறான். அப்ப ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற தேவன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதுனால நான் சொன்ன பொல்லாப்பெல்லாம் அவன் நாட்கள்ல அவனுடைய பையனோட நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, ஆகாப் நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிறதுக்கு போகிறப்ப ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிட்ட பேசுறார். நீ உடனே போய் ஆகாப்ப சந்தி, அவன் நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள போறான், நீ அவன்கிட்ட என்ன பேசணும்ன்றதெல்லாம் சொல்லி அனுப்புறாரு. ஆகாப் எலியாவை பார்த்த உடனே, என் பகைஞனே என்னை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்ட உடனே, நீ உன்னை பொல்லாப்பு செய்ய உன்னை விற்று போட்டா நான் உன்னை கண்டுபிடிச்சேன், உன்னோட சந்ததி இப்படி எரோபெயாம் குடும்பத்தை போலவும் பாசாவோட குடும்பத்தை போலவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். ஏசபேலை பார்த்து நாய்கள் உன்னை தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆகாப்போட சந்ததியில் பட்டணத்துல செத்தா நாய்கள் சாப்பிடும், வெளியில செத்தா ஆகாயத்து பறவைகள் சாப்பிடும். அந்த ஒரு சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த ஆகாப்ப போல மனைவி தூண்டினபடி பொல்லாப்பு கர்த்தருடைய பார்வையில செய்தது வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆகாப் நிறைய விக்கிரகங்களை பின்பற்றி அருவருப்பான காரியங்களை செய்து வந்தா. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட போது ஆகாப் தன்னோட வஸ்திரத்தை கிழித்து ரெட்டை உடுத்தி உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறான். உடனே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவன் என் முன்னாடி தன்னை தாழ்த்தினதுனால இந்த பொல்லாப்ப அவன் நாட்கள்ல வர பண்ண மாட்டேன், அவனோட மகனோட நாட்கள்ல வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் கூட தவறு செய்யும் போது அதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வரும்போது நம்மளையும் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்காரு. நாம எப்பயும் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திர செய்றவங்களா இருக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், எப்பொழுதும் உமக்கு முன்பாக நாங்க செம்மையானதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பயும் எங்களை உடைய சமூகத்துல தாழ்த்த, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் தவறு செய்யும் போது உணர்ந்து மனம் திரும்பி அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க, ஒவ்வொரு காரியத்திலேயே எங்களை போதித்து நடத்துங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.